சுய தொழில் வழியாக ஒரு சின்னதாக மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. சிலர்லாம் 10 ரூபா ஒர்க்கை செஞ்சுட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் 30 ரூபா ஒர்க்கு 50 ரூபா ஒர்க்கு பண்ணிவிட்டு 10 ரூபா வாங்கிட்டு வரீங்க. அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம வருட பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் மட்டும்தான் பல்வேறு கோணங்களில் ஆய்வு பண்ணியிருக்கோம். சரி, மாத பலன்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா வருடத்தை விட மாதமும், மாதத்தை விட வாரமும், வாரத்தை விட தினமும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் பேஸில் தான் உங்களுக்கு பலாபலன்களே நடக்கும். இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறோம், என்ன மாதிரியான தன்மையில் இருக்கணும் நம்ம காலண்டரில் போய் பார்க்குறோம். இன்றைக்கி மேசத்துக்கு எப்படி இருக்குது, ரிஷபத்துக்கு நன்மை, வெற்றி, பயணம் அப்படின்னு சின்ன க்யூரியாசிட்டி, இன்றைய நாள் எப்படி போகும் நமக்கு அப்படின்றது. அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம இருக்குதோ, அமைப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில் சொல்கிறதும் அல்லது குத்து மதிப்பாக அடிச்சு விட்றதும் சில பதிப்பகங்களோ அல்லது சில மீடியாக்களோ பண்ணுற ஒரு விஷயம். அது ஒரு எனர்ஜெட்டிக்காக காலையில் எழுந்திரிச்சதுமே எடுத்ததும் துக்கம், துயரம், துன்பம் அப்படின்னு போடாமல் ஒரு பாசிட்டிவாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரி, அதன் அடிப்படையில் உண்மையிலே அப்படி தான் இருக்குமானாக்கா இருக்காது. நம்ம காலையில் பார்த்துருப்போம், வெற்றின்னு போட்டிருக்கோம், அல்லது மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கும். பட் அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா என்றைக்குமே இல்லாமல் அன்றைக்கி தான் தண்டம் கட்டியிருப்போம், என்றைக்குமே இல்லாமல் அன்றைக்கி தான் அவமானப்பட்டிருப்போம். அது மாதிரிலாம் நடக்கும். அப்போ அதெல்லாமே உண்மையாக அப்படின்னா, உண்மைன்றது சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு தராங்களோ ஒழிய, ஆனால் ரியலாக என்னன்னாக்கா கோள்கள் எப்படி பட்ட தன்மையில் அன்றைக்கி பிறக்குதோ அதன் அடிப்படையில் தான் பலாபலன்கள் நடக்கும். அப்போ தினசரி நடக்கிறதுக்கும், வாரத்துக்கு நடக்கிறதுக்கும், மாதத்துக்கு நடக்கிறதுக்கும், வருடத்துக்கு நடக்கிறதுக்கும் அந்த நேரத்தில் எப்படி உதய லக்னம் வருது, அன்றைக்கு உள்ள கிரகநிலைகள் எப்படி. இப்போ பர்த்து சார்ட்டே இருக்குது. பர்த்து சார்ட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோள்கள் மாறினா கூட அதெல்லாம் கோச்சார பலன்றோம். ஆனால் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பர்த் ஆஃப் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, இதில் மூணையும் கணக்கிட்டு துல்லியமாக எழுதப்படக்கூடிய ஜாதகம் தான் உங்களுக்கு பலாபலனை சொல்லும். அதான் திசாபத்தியை நிர்ணயம் பண்ணோம். அதன் அடிப்படையில் பலாபலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் பலாபலன்கள் வரையறுக்கலாம். ஏன்னாக்கா வருட பலன்கள் ஒரு மாதிரி இருந்தால் கூட அது எப்படி நடத்தும் அப்படின்றது மாத பலன்கள் தான் நிர்ணயம் பண்ணும். மாத பலன்கள் எப்படி நடத்தும் அப்படின்றத வார பலன்கள் நிர்ணயம் பண்ணும். இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்றது இந்த வார துவக்கத்தை மொதல் நாளை வச்சே சொல்லிடலாம். இந்த வாரத்தில் மொதல் நாள் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணோம், எப்படி மீதியே போகும். சமயத்தில் பார்த்திங்கன்னா மண்டே ஸ்டார்ட் பண்ணதுமே சாட்டர்டே க்ளோஸ் ஆகிறதே தெரியாது, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும். சில நாள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப லென்த்தியாக, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப அது கடன்பட்டாதான் தெரியும். எப்படின்னாக்கா ஒரு நாள் எப்படி நீளமாக இருக்குன்றது கடன்காரனுக்கு தெரியும். என்டர்டெயின்மெண்ட்காரனுக்கு பார்த்திங்கனாக்கா எவ்வளோ நாள் சின்னதாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவனுக்கு தெரியும். அதுபோல் தான், அதாவது போதையில் தூங்குறவனுக்கு பார்த்திங்கனாக்கா விழிச்சதுமே விடிஞ்சு போயிருக்கும். அப்போ எவ்வளோ நேரம் நம்ம போதையில் இருந்தேனே தெரியாது. ஆனால் கடன்காரன் நிறைய பேருக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கான் பாருங்கள். ஒரு சண்டை எவ்வளோ தூரம் லென்த்தியாக இருக்குது அப்படின்னம்னாக்கா அது ஒரே நாள் ஸ்டேஷனுக்கு போய், கோர்ட்டுக்கு போய், ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் க்ரியேட் ஆகும் பாருங்கள். அப்போ தான் இருக்கும் வாக்குவாதன்றது. ஒவ்வொரு சனத்துக்கும் அதிரக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசமாக பதிலுக்கு பதில் வரப்போ அன்றைக்கி நாளே வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாறி போயிடும். இந்த மாதிரி தன்மை. அப்போ ஒரு வாரம் அது மாதிரி இருக்கும், மாதம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட சுப பலன்களை, எப்படிப்பட்ட அந்த மாத பிறப்பு வரப்போ எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிகளும் நல்ல தன்மையில் எப்படி இருக்கும், கெட்ட தன்மையில் எப்படி இருக்கும். கெட்டனாக்கா என்ன, நமக்கு ஆக்சுவலாக என்ன தசாபுத்தி நமக்கு நடக்குதோ அதுதான் நடக்கும். பட் இது சைடு பூஸ்டர் மாதிரி சின்னதாக நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இது மாதிரி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானிக்கிறது தான். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்குறப்ப, அதுவும் பிரசனத்தின் அடிப்படையில் இந்த ராசி பலன் நம்ம கணிக்கிறப்ப துலா ராசிக்கு தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப அந்த மாதப்பிறப்பு அப்படின்றது உங்கள் ராசியில் தான் நடக்குது. அந்த லக்ன புள்ளி விழுது. அந்த ராசி அதிபதி யாருனாக்கா பரணி, அதாவது பரணி சாரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன். இப்போ ப்ரெசண்ட்டு உங்களுடைய ராசி அதிபதி அவர் தான். அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். யாரோட சேர்ந்துருக்காருனாக்கா 9, 12 கூடைய புதனோட சேர்ந்துருக்கார். அவர் கேது சாரம், கேது 12ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ இப்போதைக்கு என்னன்னாக்கா உங்களுக்கு எந்தெந்த பாவங்கள் இயங்க போகுது அப்படின்னா 10ஆம் பாவம் தான் பூர்ணத்துவமாக இயங்க போகுது. 10ல் யார் இருக்கானாக்கா சந்திரன். அவர் யார் சாரனா அவரும் புதனுடைய சாரம் தான் பெற்றிருக்கார். அப்போ சுய தொழில் வழியாக ஒரு சின்னதாக மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா இந்த புதன்றது 9 கூடையவர் தான். 9, 12 கூடையவர். எப்போயுமே துளாராசினியர்களுக்கு புதன் திசை வந்துச்சுனாலே
அது ஏதாவது வேலை மாற்றத்தை தரதோ அல்லது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது உல்லாச பயணமாவது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் வைஸ் நீங்கள் ஒரு செலவு பண்ணக்கூடிய தன்மையில் இருப்பீங்க. ஏன்னா புதன் திசா புத்தி காலங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய, ஏன்னா உங்கள் ராசி அதிபதிக்கு அவர் நட்பு தான், சுக்கிரனுக்கு புதன் நட்பு. புதன் அட் ப்ரெசென்ட் இருக்கிறது இடம் 7. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த 7ஆம் இடம் எப்படி இருக்க போகுது எனக்கு அப்படின்றது தான். இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா சுக்கிரன் இருக்கிறதும், 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் இருக்கிறது இப்போ அட் ப்ரெசென்ட் 6ல் ராகுவோட சேர்ந்திருக்கார். அப்போ உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் கொஞ்சம் கருத்து முதல் இருக்க தான் செய்யும். அது துளாராசி நேரில் எல்லா ராசி நேர்களுக்கும் எப்போயுமே கருத்து முதல்ன்றது இருக்கும். இப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மற்ற ராசி நேர்களை விட. உங்கள் ராசி ஏன்னாக்கா உங்கள் ராசி அதிபதி எப்போயுமே உங்கள் ஜனன சார்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு அல்லது லக்னத்திற்கு, ராசியை விட லக்னம் இன்னும் துல்லியமாக இருக்கும். லக்னத்திற்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலே அந்த திசாபுத்தி காலங்களில் நிச்சயமாக உங்களுடைய லைஃப் பார்ட்னரை விட்டு பிரிகிறதோ அல்லது அதற்கு இணையாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். இப்போ அட் ப்ரெசென்ட் இந்த மாதம் வைகாசி மாதம் அப்போ கொஞ்சம் ரொம்ப குவைட்டாக இருக்கணும். ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி அட் ப்ரெசென்ட் 5ஆம் இடத்துல தான் இருக்கார். யாரோட சாரம் பெற்றிருக்காருன்னா குருவோட சாரம். குரு உங்களுக்கு நெகட்டிவான ஃபெல்லோ. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவ், ஃபுல்லி நெகட்டிவ் அப்படின்றது குரு தான். எப்போயுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டபலம் நடக்கணுன்னாக்கா குருவோட திசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் இது வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம் ஒரு திசையை சப்டிவிஷன் பண்ணோம்னாக்கா. அப்போ குரு எப்பெல்லாம் சம்மந்தப்படுறாரோ அந்த இடத்துல, அதாவது சம்மந்தப்படுறாருனாக்கா மீன்ஸ் அதோட திசாபுத்தி காலங்களில் இல்லாமல் வேறொரு திசாபுத்தி காலங்களில் குருவோட அந்தர காலமோ அல்லது குருவோட புத்தி காலமோ சூட்சம காலமோ நடந்துச்சுனாக்கா அந்த டைம் பீயிங் தான் உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் நிறையா நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 3-6 கூடைய குரு தான் ஃபுல்லி நெகட்டிவ் பர்சன். இப்போ இருக்கிறது 8ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு வச்சுங்க. அது யாரோட சாரத்தில் இருக்கார் இப்போனாக்கா 11 கூடைய சூரியனோட சாரத்தில் இருக்கார். 11ஆம் அதிபதியும் அதே 8ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ 11ஆம் இடம்ன்றது லாபத்தில் சில தடைகள் வருது, லாபத்தில் சில மாற்றங்கள் வருது, அல்லது கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் நடக்காமல் போகுது. இதுதான் நடக்குது. ஏன்னா இந்த ஒரே ஒரு இடம் ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்க்குறப்ப 10ல் சந்திரன், அவர் நிற்கிற சாரம் புதன் 7ஆம் இடத்துல. அப்போ சுயதொழில் சார்ந்து நீங்கள் எவ்வளோ விரிவாக்கம் பண்ணுறீங்களோ அதெல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இன்டர்னல் லைஃபு, உங்களுடைய பர்சனல் லைஃபு, உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எல்லாம் இருக்கிற ஃபிசிக்கல் லைஃபு அப்படின்றது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று பிரிஞ்சிருக்கிறதோ அல்லது செப்பரேஷனாக இருக்கிறதுக்கோ அல்லது இருந்தாலும் ஒரே வீட்டிலையே தனித்தனியாக அவர் பாட்டால் ஒரு பொட்டலமாவது வாங்கிட்டு வந்து அவர் தின்னுட்டு இருக்கிறதுக்கோ, பொட்டலனாக்கா மீன்ஸ் நீங்கள் சமைச்சு போடுறதா அவர் சாப்பிடாமல் போகிறதா அல்லது அவர் வாங்கிட்டு வந்ததை நீங்கள் சாப்பிடாமல் போகிறதோ, இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கவனமாக இந்த வைகாசி மாதன்றது இருக்கணும். வைகாசி மாதம்ன்றதே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் அந்த மாதம் விழும் வர, அதாவது ரிஷப ராசியில் தான் வைகாசி மாதம்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ 8ஆம் மாதம் அப்படின்றது உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்றத விட நெகட்டிவ் தான் 60%க்கு மேலே இருக்கும். இப்போ அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு ஜாப் வைஸு ஒரு மாற்றத்தையும் தரும். ஏன்னா 10 தான் ஃபுல்லி இயங்குது. இன் ஃபியூச்சர் இந்த மாதம் எண்டும் பார்த்தீங்கன்னாக்கா 9 தான். அப்படின்றப்ப 9ன்றது 9ஆம் பாவாதிபதி 7ல் இருக்கிறது. அது ஒன்று தான் சின்ன அதாவது வீட்டில் பிரச்சனை, பட் வெளியில் ஒரு சந்தோஷம். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஜாய்ஃபுல்லாக ஒரு சிரிப்பு சந்தோஷம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெளி உலகத்தில் கிடைக்கிற ஒழிய வீட்டுக்குள்ளே கிடைக்கல. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் அப்படியே இஞ்சி தன்னை குறைக்க மாதிரி அப்படியே ஒருத்தர் அல்லது ஒருத்தர் நெகட்டிவான திசையில் ஒவ்வொரு திசையில் இருக்கிற நவகிரகங்கள் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸ்மூத்தாக இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல 4 உறவுன்றது சொல்லக்கூடியது சனி 4ஆம் இடத்துக்கு அதிபதி. ரிலேஷன்ஷிப்பு அவரும் பார்த்திங்கனாக்கா 5ஆம் இடத்துல தான் இருக்கார். யாரோடைய சாரத்தில் இருக்காருனாக்கா குருவோட சாரம். குரு சனி ஃப்ரெண்ட்ஸு தான். பட் குரு யாருனாக்கா உங்களுக்கு நெகட்டிவான பிளேஸ்மெண்ட்டு உள்ள கிரகம். அப்படின்றப்ப அந்த நெகட்டிவான கான்செப்டில் இருக்கக்கூடிய குருவில் சனி இருந்துக்கிட்டு உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ளவே ஒரு இன்டர்னல் லைஃப்ன்றதை தாண்டி உங்களுடைய மதர்லா ஃபேமிலிக்குள்ளேயோ அல்லது ஃபாதர்லா ஃபேமிலிக்குள்ளேயோ 2 பேர்த்துக்குமே, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே 2 பேர்த்துக்குமே உங்களுடைய வாழ்வியல் தன்மையில் இருக்கிற முரண்பாடுகளுக்கு காரணம் யாருனாக்கா உங்களுடைய மதர்லாவோ ஃபாதர்லாவோ சம்மந்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அநேகமாக எல்லா வீட்டிலையும் அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு அதிகமாக அவங்களால வரதுக்கான வாய்ப்புகளோ அல்லது உங்களுடைய தாயாரை உங்களுக்கு நெகட்டிவாக உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ்னாக்கா உங்கள் மனசுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதாங்க நெகட்டிவ். அதாவது பொதுவான உலகத்தில்
பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது எதுவுமே டிவைன் பண்ண முடியாது, டீட்டெயில் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அது மற்றவங்களுக்கு பிடிக்கலைனாலும் அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவ். மித்தவங்களுக்கெல்லாம் பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் போணுச்சுனாக்கா அது நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்றதும் நல்லது கெட்டது அப்படின்றதும் அவங்கவுங்களுக்கு மாறுபாடாக கொண்டையாக தான் இருக்கிறது ஒழிய ஒரே இதுதான் இது நல்லது இது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. நல்லது கெட்டதுன்றது அவங்க எடுத்துக்கிற விதத்துலையும் பார்க்குற விதத்துலையும் மட்டும்தான் இருக்குது ஒழிய அப்போ நல்லது கெட்டது அப்படின்றது நீங்கள் வரையறுக்கிற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருந்தால் அது நல்லது, நீங்கள் வரையறுக்கிற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இல்லாமல் இருந்தால் அது கெட்டது, அவ்வளோதான். இந்த இடத்துல என்னன்னாக்கா அது மாதிரி தான் நடக்குது. உங்கள் மனசுக்கு எது இதெல்லாம், ஏன்னா மனம்ன்றது 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல தான் அந்த சனி இருக்கார், 6 கூடைய சாரம் பெற்றிருக்காரு. அப்படின்றப்போ உங்கள் மனசுக்கு நீங்களே உங்களுக்கு உங்கள் மனசே இந்த மாதிரி எதிர்ப்பு வினையான விஷயங்கள் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா எல்லா ஈவெண்ட்டுமே பேஸ்ட் ஆன் உங்களுடைய தாட்ஸ் தான், உங்களுடைய சிந்தனை வழி தான் இந்த நெகட்டிவ் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவ்க்கும் காரணமாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா லைஃப் பார்ட்னர் மேலேயோ அடுத்தவங்க மேலேயோ இவங்களால தான் இப்படி ஆச்சு அவங்களால தான் இப்படி ஆச்சுன்னு யாருமே தன்னுடைய குற்றத்தை யாருமே ஏற்றுக்கிறதும் இல்லை, ஒத்துக்கிறதும் இல்லை. அப்போ அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணி போடுறோம். அந்த இடத்துல நான் உத்தமன் அப்படின்றது தான் ஒழிய எல்லாருக்கும் அவங்கவுங்க உத்தமர் தான். எல்லாருக்கும் ஒரு கொலையாளியை கேட்டால் கூட அவர் தான் உத்தமர் தான் சொல்லுவார், ஒரு பகையாளியை கேட்டால் கூட அவருடைய பகைமைத்தன்மைக்கு தான் உத்தமர் தான் சொல்லுவார். அப்போ எல்லோரும் அவங்கவுங்க உத்தமர் தன்மையில் தான் இருக்காங்களே ஒழிய நீங்கள் மட்டும் உத்தமத்தன்மையில் இருக்க இல்லை அப்படின்லாம் டிவைன் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல என்னன்னாக்கா உங்களுக்கு நடந்த அனைத்து சம்பவங்களுக்கும் உங்களுடைய சிந்தனையே காரணம் அப்படின்லாம். ஏன்னா இந்த இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குருசாரம் இருக்கார், அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் அவர் பயணிக்கிறாரு. அதனால் அந்த மாதிரி தன்மை இருக்கும். அட் ப்ரெசென்ட் இந்த இடத்துல 10ஆம் இடம் தான் ஒர்க் பண்ணுது இப்போ அப்படின்றப்ப ஜாப் வைஸு, அது சந்திரன் வேறு, சந்திரன் புதன் சாரத்தில் தான் இருக்கார். அதாவது ஆயில்யம் 1ஆம் பாதம், ஆயில்யம் 1ன்றது கிட்டத்தட்ட உங்களுடைய 3ஆம் இடம். 3ன்றது என்னடாக்க நாம் சிறிதியாக ஆயிலேருந்து உங்களுடைய 3ஆம் இடம் அப்படின்றப்ப ஒரு சின்னதாக வேலையில் மாற்றம், சின்னதாக வேலையில் தடுமாற்றம், அல்லது வர வேண்டிய ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ சம்திங் ஏதோ பெனிஃபிட்டு உங்களுக்கு ஒரு லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா அந்த அதிபதி சந்திரன் இருக்கிற இடம் வந்து 10லேயே இருக்கார், அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு வேறு. ஆனால் அந்த நிற்கிற சாரம்ன்றது பகை பெற்ற கோளின் சாரம் சந்திரனுக்கு கிடையாது, புதனுக்கு சந்திரன். அப்படின்றப்ப கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு நல்ல விஷயங்கள் மீன்ஸ் ஒரு ப்ரொமோஷனோ ஜாப் வைஸ் ஒரு சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோ பெருசாக ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஆனால் இது வந்து வைகாசி மாதத்துக்கு மட்டும் தானே ஒழிய அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆனி மாதம் மிகப்பெரிய அளவில் பிரைட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த வைகாசி மாதம் மட்டும் துலா ராசி நேயர்களுக்கு இப்போ 8 கூடிய திசை 8 கூடிய ராசி அதுக்குண்டான உங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கா ராசி அதிபதி சேம் தான், அதே ஃபெல்லோ தான், யார் சுக்கிரன். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் தான். சூரியன் சந்திரன் செவ்வாய் 3 பேருமே அவங்களுக்குள்ள ஒரு நட்பு தான். எப்படி உங்களுக்குள்ள சித்திரை சுவாதி விசாகம், விசாகத்துக்கும் சுவாதிக்கும் ஒத்து போயிடும், ஆனால் சித்திரைக்கும் சுவாதிக்கும் ஒத்து போகாது. அப்போ உங்களுக்குள்ளே நீங்களே டபுள் ஆக்டடாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, இன்னொருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது உங்களுக்குள்ள நேச்சர் அது. அப்போ இதே மாதிரி இவர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவர்கிட்ட அதே பிஹேவ் பண்ண முடியுமானாக்க முடியாது. ஏன்னாக்கா அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஏன்னா அந்த மாதிரி தன்மை உங்களுக்கு இருக்கும். அதனால தான் அதாவது தர்ம அர்த்த காம மோட்ச அப்படின்ற ராசிகளில் மிதுனம் துலாம் கும்பம் ஒரே பார்வையில் வைக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கக்கூடியது. ஏன்னா பொருள் சார்ந்த வாழ்க்கை அதிகபட்சம் உங்களுக்கு நீடு அப்படின்றது என்னன்னாக்கா ஒரு அது அஃபெக்ஷனாக இருக்கலாம் அல்லது பொருள் சார்ந்த தன்மையிலே இருக்கலாம். பொருள்னாக்கா அதிகபட்சம் இவங்க வந்து எந்த பொருளாக இருந்தாலும் நிறைய அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இருக்க மாட்டாங்க. ஏதாவது குப்பையாக இருந்தால் கூட அதை தூக்கி வச்சுருப்பாங்க. அது குப்பையை அவங்க வீட்டிலேருந்து கலட்டுறது பெரிய விஷயம். அதாவது வேணாத ஜாமான் கூட நிறைய குமிஞ்சு கிடக்கும். ஒரு இடத்துக்கு போனோம்னாக்கா வேல்யூவான ஜாமான் வாங்குறத விட வேல்யூ அற்ற ஜாமானை நிறையா வாங்கிட்டு வர்றது. ஒரு கோயில் குளம் போனோம்னா கூட அங்கே இருக்கிற சின்ன சாமியாக கொண்டாந்து தான் பூஜை அறையில் நிறைய ருப்பிக்க வேண்டியது இருக்குது. அதாவது அப்போ என்ன அவங்களுடைய துலா ராசினியர்கள் வீட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக பூஜை அறை பார்த்துமே பளிச்சுன்னு தெரிஞ்சு போடும். ஓ இவங்க எனக்கு சின்ன சாமியாக ஒவ்வொரு ஊருக்கு போனோம்னாக்கா ஞாபகத்தோன்ட்டு அல்லது அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கன்னு புத்தகம் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நிறைய பேப்பர் புக்குக்குள்ளே பேப்பராக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தன்மை அதாவது என்னன்னாக்கா அது சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் வீட்டுக்குள்ளே என்னன்னாக்கா செவ்வாய் ராகு குரு தான் இருக்கார்.
சில இடங்கள் நியாயமாக உங்களுடைய கருத்துக்கள் அழகாக பரிமாறப்படுது. சில இடங்கள் உங்களுக்கு ரகசியமான கோபங்களை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்புகளை வச்சுருக்கீங்க. ஒரு இடங்களில் கன்னிங்கான எந்த நேரத்தை எப்போ யாரை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு உங்களை மேனேஜ் பண்ணுறது உங்களுடைய ஆப்போசிட் இருந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் தான். அதிகபட்சம் வேணானாங்க நீங்கள் வேணான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கிப் ஆகி போயிடுவார். அவ்வளோதான் அவருடைய கான்செப்ட். நீங்கள் என்னன்னாக்கா அவரே பிடிச்சி தொங்குறது, அவர் வச்சு கொள்வது, அந்த மாதிரி கேட்டகரி, அந்த மாதிரி பீப்பிளாக இருப்பீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் இந்த இணைவு நடக்குது. குருவும் போய் 8ல் மறைகிறது கொஞ்சம் பெஸ்ட்டு தான் உங்களுக்கு. 7லேருந்து இது வரைக்கும் இம்சப்பட்டதுன்றது கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது, அவ்வளோதான். பட் ஓப்பனே பெருசாக ஃபஸ்ட்டு பால்லேயே நம்ம சிக்ஸர் அடிக்கிற அளவுக்கு நம்ம டோனி கிடையாது. அது போல் என்னன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு லாபாதிபதின்றதும் போய் மறைகிறதுன்றது ஒரு பெரிய அளவுகளில் வரக்கூடிய லாபங்கள்ன்றது இருக்காது இந்த மாதம். அதாவது ஒரு சிலர்லாம் 10 ரூபா ஒர்க்கை செஞ்சுட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் 30 ரூபா ஒர்க்கு 50 ரூபா ஒர்க்கு பண்ணிவிட்டு 10 ரூபா வாங்கிட்டு வரீங்க. வரக்கூடிய லாபங்கள்ன்றது நியாயமான காசு தான் வருமோ இல்லையா, ஒரு அதை பெரிய விதமாக. சிலர்லாம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 1 லட்ச ரூபா போட்டோம்னாக்கா டப்புன்னு ஒரு வருஷத்து 2 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா 40%, 50%, 100%, 200% கூட எடுப்பாங்க. பட் உங்களுக்கு என்னென்னா இந்த டைம் ஆஃப் பீரியட் ஹெவி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா பெருசாக லக்குன்றது இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் 8ன்றது சப்போர்ட் பண்ணணும். அது லாபஸ்தானாதிபதி போய் மறைகிறதுன்றது கூடாது. உங்களுக்கு நட்பு பெற்ற தன்மை தான் சூரியன். அவர் 8ல் மறைகிறாரு, அதுவும் சுயசாரம் பெற்ற வலிமையில் இருக்கார். அதே மாதிரி 3ஆறு கூடையவரும் அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்துருக்காரு. அப்படின்றப்ப அதன் வழி கடன்கள் வர்றதோ அல்லது அதனுடைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதனால் இந்த டைம்ன்றது உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதோ அல்லது ஹையர் எஜுகேஷனுக்கு அழகாக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க. அதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வெளியில் போகிறதுக்கோ, வெளிநாடு போகிறதுக்கோ, வெளி மாநிலம் போகிறதோ அல்லது புதுசாக ஒரு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஏன்னா 9 தான் வேலை செய்யுது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பெரிய அளவில் செய்வீங்க. அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணி எதையுமே நடத்தாதீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது இந்த மாதம். அடுத்த மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதன்றது அதிர்ஷ்டம்ன்றது பெருசாக நீங்கள் ஹோப் பண்ணக்கூடாது. இந்த மாதன்றது நம்ம நியாயமான விஷயத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஈல்டு எடுக்கலாம் அல்லது எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க்குகளை நம்ம நிறையா ப்ரீ ப்ரொடக்ஷன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, எதிர்காலத்தை முன்னிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நிறையா செஞ்சு வைக்கலாம். அது உங்களுக்கு சக்ஸஸ் தரும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கான ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறையோ அல்லது பதிலோ தெரியணும் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய பேர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அந்த கேள்வியும் பதிவிடுங்க. நான் அதிலேயே உங்களுக்கு பதில் சொல்லிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறேன். இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக, உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. தயவுசெய்து அந்த நம்பருக்கு உங்களுடைய டேட்டாஸ்னாக்கா ஹாரோஸ்கோப் டீட்டெயிலேருந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க எடுக்கிறதுக்கு. அதிகபட்சம் ஏதாவது 1 or 2 டைம்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா எடுப்பாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் பதிவிட்டிங்கனாலே அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நானே உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான கேள்விகள் என்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்களோ அதுக்குண்டான ப்ரீஃபான வாய்ஸ் ரெக்கார்டாக நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்றேன். நன்றி, வணக்கம்.